குரங்குகளை சுற்றித் திரிந்த மனிதரோட பரிணாமத்தில் ரொம்ப முக்கியமான மைல்ஸ்டோனாக அமைஞ்சதுன்னா அது நெருப்பை உருவாக்க கற்றுக்கிட்டது தான். இதுக்கப்புறம் நாடோடியில் சுற்றித் திரிந்த மனிதர்கள் கூட்டம் ஒரே இடத்துல ஒரே சமூகமாக வாழ பழகினாங்க. சில வருஷங்கள் முன்ன வரைக்கும் நம்மளோட ஆன்செஸ்டர் நெருப்பை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டது மேக்ஸிமம் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வருஷம் இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இஸ்ரேலில் ஒரு குகையில் கண்டுபிடிச்ச சில விதமான பொக்கிஷங்கள் மனிதனோட வரலாற்றை திருத்தி எழுதுகிற அளவுக்கு இருந்தது. அப்படி அந்த குகையில் என்ன கண்டுபிடிச்சாங்க, மனிதனோட எந்த இனம் முதல்ல நெருப்பை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாங்க, நெருப்பு எப்படி நம்மளோட பரிணாமத்துக்கு ஆணிவேராக இருந்ததுன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் மேட்டர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். வெல்கம் டு மை சேனல். 1968 த ஸ்பேஸ் ஓடிசி 2001 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. மேக்ஸிமம் இந்த படத்தை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பேஸ் சயின்ஸை லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு இம்பாக்ட், ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு ஒரு படமானு சொல்லலாம். அதே மாதிரி 1981 த குஸ் ஃபார் ஃபயர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பயாலஜி லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் கொடுத்த படம்னு சொல்லலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இதுதான். ஒரு மனித கூட்டம் இன்னொரு மனித கூட்டத்துக்கிட்ட நெருப்பு திருடுறது தான் படத்தோட மூலக்கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. விருப்பம் இருந்தால் படத்தை பாருங்க. படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெருப்பை உருவாக்கணும்னா கண்டிப்பாக 3 எலிமெண்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். முதல்ல எரிக்க ஒரு எரிபொருள் இருக்கணும், 2வது ஆக்சிஜன் இருக்கணும், 3வது இது எல்லாத்துக்கும் மேலே நெருப்பை தொடங்க அனுமதிக்கிற பற்ற வைப்பு ஆதாரம்னு ஒன்று இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் நெருப்பை உருவாக்க முடியும். புதைப்படிவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ரொம்ப பழமையான பதிவு செய்யப்பட்ட தீனா அது 420 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சிலூரியன் டைம் பீரியடில் ஏற்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட தீ சில வருஷங்கள் முன்ன வரைக்கும் மேக்ஸிமம் 2 லட்சம் வருஷம் இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ப்ரெசன்ட் இஸ்ரேலில் கூசம்னு ஒரு குகை பகுதியை குடைஞ்சி ரோடு போடும்போது தற்செயலாக கண்டுபிடிச்ச அடுப்பு ஹியூமன் எவல்யூஷன் டேட்டாவை கரெக்ஷன் பண்ணுற ரேஞ்சுக்கு இருந்தது. இந்த அடுப்பு ஹோமோசெப்பியன்ஸ், அதாவது மாடர்ன் ஹியூமன் தோன்றுவதுக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பில்டப் பண்ணியிருந்தாங்க. சுமாராக 2 மீட்டர் விட்டத்தில் அமைஞ்சிருந்தது. சாம்பல் அடுக்கு 1 by 1 மேலே அமைஞ்சிருந்ததால் இந்த இடத்தை திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குகை ஒரு பர்ஃபெக்டான பிளேஸில் அமைஞ்சிருந்தது. சமையலுக்கு ஏற்ற மாதிரி விறகுகளை சேவ் பண்ண சுற்றி லேசான காடு இருந்திருக்கு. மத்திய தரைக்கடல் பகுதியை ஒட்டி ஓடக்கூடிய நீரோட்டம் ரொம்ப ஸ்பெஷலாக வேட்டையாடை அனிமலை கசாப் பண்ணுறதுக்கு, அதாவது துண்டாக வெட்டுறதுக்கு தனியான இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தை ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் இங்கே வாழ்ந்த மனித இனம் ரொம்ப புத்திசாலிகளாக இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரிசர்ச் பண்ணதுலையும் இங்கே கண்டுபிடிச்ச எலும்புகளை வச்சு பார்க்கும்போதும் இந்த மனித இனம் ஹோமோசேப்பியன்ஸ் அப்புறம் நியண்டர்தல், இந்த 2 இனத்துக்கும் முன்னாடி வாழ்ந்த இனம் சொல்லப்படுற ஹோமோ எரெக்டஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. மிருகத்தோட மிருகமாக சுற்றித் திரிந்த மனித இனம் நெருப்பை உருவாக்கி கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஹியூமன் எவல்யூஷனில் சிறிய அளவாக இருந்த மூளை கொஞ்சமாக பெரிய சைஸாக மாற ஆரம்பிச்சுது. வேட்டையாடி சமைக்காத உணவை சாப்பிட்றதுக்கு இயற்கையாகவே பெரிய பற்கள் அமைஞ்சிருந்தது. நெருப்பை யூஸ் பண்ணி சமைக்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய பற்கள் தேவை கொஞ்சமாக மறைய தொடங்கி சிறிய பற்களாக மாற ஆரம்பிச்சுது. மற்ற வேட்டை விலங்குகிட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக்கவும் குளிர் அடிக்கும் போது வெதுவெதுப்பான இடம் தேவைப்பட்டதாலும் நாடோடிகளாக இருந்த மனித இனம் நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரே இடமா ஒரே சமூகமாக வாழ பழகினாங்க. இதனால் தங்களோட கால் மூட்டுகளில் எலும்புகளில் சில மாற்றம் உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி தான் நெருப்பை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு பெரிய பரிணாம மாற்றத்தையே உருவாக்கணும். ஸோ இஸ்ரேலில் கண்டுபிடிச்ச இந்த புதைப்படிவங்களை வச்சு தான் மனிதர்கள் நெருப்பை கையால் கற்றுக்கிட்டது 4 லட்சம் வருஷம் இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் இதை விட வேறு ஏதாவது பொக்கிஷங்கள் புதைப்படிவங்கள் கிடைக்கும் போது நம்மளோட ஹியூமன் எவல்யூஷன் டேட்டாவை மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுறது சான்சஸுக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த வீடியோ பற்றின ஆர்டிகல்ஸையும் டேட்டாவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் படிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். தேங்க்யூ.